வணக்கம். sukisivamexpressions சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நேயர்களுக்கும் எங்கள் டீம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சில கேள்வி கேட்டிருந்தாங்க, அதாவது கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாமா இல்லை இமெயிலில் கேட்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கமெண்ட் பாக்ஸ்லேயும் கேட்கலாம், அப்படி வேணும்னாலும் இமெயில் ஐடி இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், sukisivamexpressions@gmail.com. இதுக்கு நீங்கள் உங்கள் கேள்விகளை அனுப்பியும் கேட்கலாம். இப்போ நம்ம அந்த கேள்வி பதில் பகுதிக்கு போகலாம். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தங்களைத்தானே வருத்துகிறார்கள். வேல் குத்துதல், தீ மிதித்தல் போன்றவற்றை செய்கிறார்கள். இதற்கும் உளவியலுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா அப்படின்னு இதுக்கு தெளிவான விளக்கம் தேவைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் மற்றெல்லாம் குழப்பிகிட்டு இருக்கிறோமா? தெளிவான விளக்கம் தேவைன்னா மற்றெல்லாம் நம்ம குழப்பறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கிறோம். சும்மா கிண்டலுக்காக சொன்னேன். இப்போது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் முதல் பிரிச்சுக்காங்க. அதுலேயே நிறைய குழப்பம் இருக்குது. கடவுளை மேம்போக்காக நம்புறது, ரொம்ப ஆழமாக நம்புறது, இல்லை கடவுளை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறது, இல்லை கடவுளை உணர்ந்துட்டேன்னு சொல்கிறது, கடவுளை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் எங்கள் மதத்தில் குரு சொன்னார் அதனால் நான் இதை பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்வது, அப்புறம் கேள்விப்பட்ட கடவுள், கேள்விப்பட்ட நெறிமுறைகள் இதை பின்பற்றுவது, இப்படி நம்பிக்கையில் நிறைய கேட்டகரி இருக்குது. ஒரு நூற்றுக்கணக்கான பிரிவு இருக்குது. இதில் எந்த கேட்டகரிக்கு நான் ஆன்சர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதை வைங்க அப்படியே. இந்த வேல் குத்துறது, நாக்கில் குத்திக்கிறது, முதுகில் குத்தி தேர் இழுக்கிறது, இவைகளெல்லாம் சரியா? இதுக்கு ஒரே ஒரு விடை தான் இருக்குது. இது அவசியம் இல்லையான்னு கேட்டால் அவசியம் இல்லைன்னு நான் முடிச்சுடுவேன். அப்படிலாம் பண்ணாதான் கடவுள் அருள் பண்ணுவார் அப்படிங்கிறது கிடையாது. இப்படிலாம் பண்ணாமல் நீங்கள் மற்றவங்களை துன்புறுத்தாமல் அன்பாக இருந்தால் கடவுள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். இதுதான் அதனுடைய ஃபேக்ட். இதுக்கு இன்னொரு கருத்தே கிடையாது. இதெல்லாம் பண்ணினால்தான் கடவுள் அனுகிரகம் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தள்ளி வச்சுருங்க. இந்த உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க, மனிதர்களை சாடிஸ்ட், மேசோகிஸ்ட் அப்படின்னு 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. என்னுடைய ஆனந்தம் பரமானந்தம் இந்த புஸ்தகத்தில் எத்தனாவது கட்டுரை, 112வது பக்கம், ஆனந்தம் பரமானந்தம் என்னுடைய புஸ்தகத்துலேயே நான் இதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு துன்புறுத்தாதே துன்பப்படாதே அப்படின்னு ஒரு தலைப்பு. அதாவது மனிதர்களில் பல பேர் எப்படின்னு கேட்டால் மனநல மருத்துவமனையில் இருக்க வேண்டியவங்க தான். ஒன்று அங்கே சேரத்துக்கு பணம் இல்லை, அல்லது அங்கே சேர்ந்து இருக்கிறதுக்குரிய சூழ்நிலை இல்லை, அங்கே டாக்டர்ஸ் பத்தலை, இது மாதிரி காரியத்துக்காகத்தான் வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. நிறைய பேர் அப்படிப்பட்ட ஆட்கள் தான். இந்த துன்புறுத்துவது அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்குவோம். எனக்கு பள்ளிக்கூடத்தில் ஒரு கணக்கு வாத்தியார் வந்தார். எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒரு ராட்சசனை நான் பார்த்ததில்லை. இப்போ ஏதோ டீச்சரை ராட்சசின்னு ஏதோ படம் வந்திருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த ஆள் மாதிரி நான் ஒரு ராட்சசனை பார்த்ததில்லை. குளிக்காமல் ஸ்கூலுக்கு வருவார். அப்புறம் பொடியை எடுத்து பல்லுக்குள்ளே அருவருப்பாக இருக்கும், பொடியை தூக்கி பல்லுக்குள்ளே வைப்பார். அந்த மனுஷனுடைய தோற்றமே நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இப்படி தான் வருவார். எல்லாரையும் அடிப்பார். ஏன் அடிக்கிறாரு, எதுக்கு அடிக்கிறான்னு தெரியல. புஸ்தகம் கொண்டு வந்தாலும் அடிப்பார், கொண்டு வராட்டி அடிப்பார், பதில் சொன்னாலும் அடிப்பார், பதில் சொல்லாட்டி அடிப்பார். கெட்ட வார்த்தையாக பேசுவார் கிளாஸ் ரூமில். இப்போ இதை போய் நான் ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன் நினைக்கிறீங்க? அந்த ஆசிரியரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும், ஏன் இவ்வளோ குரூடாக இருக்கார், குரூயலாக இருக்கிறாரு, இவருக்கு கல்ச்சரே வராதா அப்படின்னு நான் வருத்தப்படுறேங்க. இதை சொன்னோடனே எல்லா ஆசிரியர்களும் என்ன வாத்தியார் எப்படி சொல்கிறாரு, நான் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் நல்லவங்க. இந்த ஆளை மறக்க முடியல, ஏன்னா துன்புறுத்துவார். அவர் எப்படி துன்புறுத்துவார்னு சொல்லுவார். ஒரு பென்சில் எடுத்துக்குவார், இந்த பட்ட பட்டையாக இருக்கிற பென்சில், இந்த கையை அப்படி வைக்க சொல்லி இந்த இடத்துக்குள்ளே அந்த பென்சில் அப்படி கொடுத்துட்டு நல்லா இதை அழுமிக்கிக்கிட்டு இந்த பென்சிலை திருகுவார். துடிக்கணும் வலியில், பசங்க கத்துவாங்க. அவர் அதை பற்றி கவலையே பட மாட்டார். அவருக்கு என்னமோ அந்த பசங்களை அப்படி துன்புறுத்தி பார்க்குறதுல அவ்வளவு சந்தோஷம். இப்போ நீங்கள் அவரை எப்படி நார்மல் மனிதன் எப்படி சொல்ல முடியும்? ஒரு பள்ளியில் படிக்கிற மாணவன், ஐயா அவன் ஹோம்ஒர்க் செஞ்சால் தான் என்ன, செய்யாட்டி தான் என்ன, அவன் பாஸ் பண்ணாதான் என்ன, பாஸ் பண்ணாட்டி தான் என்ன, அவனை போட்டு இந்த பென்சிலை அப்படி உள்ளே வச்சு போட்டு இப்படி திருக்கிட்டாப்புல அவன் பாஸ் பண்ணுவானா? போட்டு துன்புறுத்துவார். குச்சியால் அடித்து அப்படியே விளாசுவார். அது இன்னொருத்தர் அவனே போய் குச்சி உடச்சிட்டு வரணும், அந்த குச்சியை வச்சு அடின்னு அடித்து கையில் ரத்தம் வரணும். இப்படிலாம் சில பேர் இருந்தாங்க. சில பேர் ரொம்ப 2 வார்த்தை சொல்லுவாங்க, அதுவே பல பேரை மாற்றும். இன்னும் சில ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, டேய் நீ எல்லாம் இப்படி பண்ணால் நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படிம்பாங்க. அவங்க பேச மாட்டேன்னு சொன்னதை கேட்டு அந்த ஆசிரியர்கிட்ட பேசணுமே அந்த சப்ஜெக்டை படித்து பாஸ் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏன் இந்த குரூயல்ட்டி இருக்குது?
சில பேருடைய இயல்பு பிறரை துன்புறுத்தி சந்தோஷப்படுவார். வரலாற்றில் ஹிட்லரை பற்றி எழுதுகிறான். ஒரு சேம்பரில் உள்ளே கொண்டு போய் போட்டுருவார். அவங்கள போட்டுட்டு ஒரு புகையை உள்ளே விடுறது. யூதர்களை கொல்றதுக்கு ஒரு டெக்னிக் பாருங்கள். ஒரு புகை, ஒரு விஷ வாயு ஒரு சேம்பரில் போட்டுட்டு அதை கண்ணாடியிலே வெளியிலேருந்து பார்க்கலாம். அவங்க துடிச்சு சாகிறத கண்ணாடியை வெளியிலேருந்து பார்க்கலாம். நீ யூதர்கள் நல்லவர்கள் இல்லையான்னா அது அடுத்த கேள்வி, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆனால் ஹிட்லருக்கு அவங்கள துன்புறுத்து, எல்லா அழிவுக்கும் யூதர்கள் தான் காரணம், நம்முடைய கஷ்டங்களுக்கு அவங்கள துன்புறுத்தணும் அப்படிங்கிறதுல அவர் அவ்வளோ வெறியாக இருந்தார். ஆனால் ஹிட்லருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டார், மது அருந்த மாட்டார், பெண்கள் விஷயத்தில் ரொம்ப நேர்மையானவர், ஒழுக்கமானவர், எல்லாமே அவரை ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. சைவம் சாப்பிடுவாருங்கிறான். ஹிட்லருக்கு வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்டு கூட பிடிக்காது, சைவம் சாப்பிடுவார். ரொம்ப கடைசி காலத்தில் தன்னை தற்கொலை பண்ணிக்கிறாரு. பண்ணும்போது கூட நாயை சுற்ற சொல்கிறார், தன்னுடைய நாயை சுட்டுடுங்கன்னு. அப்புறம் சொல்கிறார், என் கண்ணு முன்னாடி சொல்கிறாருங்க, தனியாக போய் எங்கேயா வச்சு சுடுங்க. அந்த நாயை சுட்டதை கூட அவர் பார்க்க விரும்பலை. இவர் இறக்கமுள்ளவரா கொடூரமானவர்? தன்னுடைய நாயை சொல்கிறத கூட பார்க்க முடியலன்னு சொல்கிறார். ஆனால் அவரு கொன்ன ஆட்களுடைய எண்ணிக்கை ரொம்ப. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன், பொதுவாகவே மனிதன் மனக்குழப்பம் உடையவன். எல்லா மனிதனுக்குள்ளும் வன்முறை உண்டு. ஏன்னா நம்ம கருவாகி உருவாகி வெளியே வந்த அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, அதில் வன்முறை, வயலன்ஸ் எல்லாருக்குள்ளேயுமே உண்டு. இந்த வயலன்ஸை சில பேர் வந்து பிறர் மேலே காட்டுவாங்க. துடிக்க பல பேரை துன்புறுத்தி, அதை குழந்தைய கூட சில பேர் பயங்கரமாக அடிப்பாங்க. அடிக்கிற முறையே தப்பாக இருக்கும். அப்புறம் வந்து பட்னி போடுவாங்க, சாப்பாடு போட மாட்டேன்பாங்க, தண்டிக்கிறேன்பாங்க. அப்புறம் வந்து இருட்டில் கொண்டு போய் உள்ளே வச்சு கதவை சாத்துவாங்க. இன்னும் சில பேர் பிறர் குழந்தையை எடுத்து கண்ணை தோண்டி காதை தோண்டி அதிலேருந்து பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க. ஏன் இப்படிலாம் இருக்காங்கன்னா, சாடிஸ்ட், பிறரை துன்புறுத்துவதில் கொஞ்சம் கூட என்ன மனிதத்தன்மை இல்லாதவர்கள். இன்னொன்று மேசோகிஸ்ட் அப்படிங்கிறான். மேசோகிஸ்ட் யார் அப்படின்னு கேட்டால், தன்னை துன்புறுத்திக்கிறது. இப்போ பாருங்கள், வன்முறை தான் இது. வன்முறை பிறர் மீதான வன்முறையாக மாறுகிறது அல்லது தன் மீதான வன்முறையாக மாறுகிறது. வன்முறை இல்லாமல் மனித இனம் வாழ முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் விலங்குலேருந்து தான் வெளிப்பட்டு வெளியில் வந்திருக்கிறோம். இதை டோட்டலாக உணர்ந்து இந்த வன்முறையே கூடாதுன்னு கண்டுபிடிச்சி வன்முறையிலேருந்து விலகுவதற்கு ஒரு பெரிய பக்குவம் வேணும். வன்முறை நல்லதல்லன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஹிட்லர் என்ன சொன்னேன், பிறர் மீதான வன்முறையில் ரொம்ப நாட்டமுடையவர். ஓஷோ மகாத்மா காந்தியை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, அஹிம்சைன்னு மகாத்மா காந்தி சொல்வார், உண்ணாவிரதம்னு ஆரம்பிப்பார். இவர் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. ஐயோ இவ்வளோ பெரிய மனுஷன் சாப்பிட மாட்டேங்கிறாரேன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் நான் சாகும் வரை உண்ணாவிரதம் பார். அடுத்த வார்த்தை, சார் அடுத்தவனை கொன்னா என்ன, உங்களை கொண்டுக்கிட்டா என்ன? துப்பாக்கியை இன்னொருவர் மார்பை நோக்கி நீட்டினாலும் குற்றமே, தன்னுடைய மார்பை நோக்கி நீட்டினாலும் அது மிரட்டலே. நான் என்ன சுட்டுக்குவேன் அப்படி இப்படி எடுத்தால் மிரட்டல் தானே. அதை தான் ஓஷோ சொல்கிறாரு, மகாத்மா காந்தியின் அஹிம்சை தன் மீதான வன்முறைங்கிறார். ஹிட்லருடைய வன்முறை பிறர் மீதான வன்முறை, மகாத்மா காந்தியின் வன்முறை தன் மீதான வன்முறை. இரண்டுமே சமூகத்துக்கு நல்லதல்ல, ரெண்டுமே சொசைட்டிக்கு கெடுதல். ஏன்னா இவங்களால் இம்சை. இப்போ ஹிட்லரால் யூதர்களுக்கு இம்சை, மகாத்மா காந்தியால் இந்தியாவில் இருந்த அத்தனை பேருக்குமே மனதளவில் ஒரு இம்சை. இவர் என்ன பண்ணி தொலைப்பார்னு தெரியாது, எப்போ உண்ணாவிரதம் இருப்பார்னு தெரியாது, எதுக்கு போராடுவார்னு தெரியாது. நல்ல விஷயத்துக்கு போராடினார் காந்தி, அதே மாதிரி தான் நினச்ச பிடிவாதமான கருத்துக்களுக்கும் போராடினார். அதனுடைய வேதனை என்ன, விளைவு என்னங்கிறது காந்தியை நேசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஐயோ நல்ல மனுஷனாச்சே, இவன் நீடித்து வாழணுமே, தலைவராச்சே, என்ன முடியாது, நான் உண்ணாவிரதம் இருப்பேன், சாகர வரைக்கும் இருப்பேன். இப்போது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரை போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும், ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது, நாங்கள் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும்னு கேட்குறாரு. இவருக்கு என்ன நஷ்டம்? அவசியம் இல்லை. அந்த கூட்டம் முடிஞ்சு பட்டேல் பேசிட்டு போன பிறகு தான் காந்தி சுடப்பட்டார். அந்த சம்பவம் நடந்தது. என்ன சொல்கிறாங்க, பட்டேல் சொன்ன உடனே கேட்டிருக்கலாம், இவருக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, பண்ணுறதுக்காக தான் கேட்குறாங்க, முடியவே முடியாதுன்னு மறுக்கிறார். அப்போ இவரை எப்படி காப்பாற்ற முடியும் சொல்லு? இவரை காப்பாற்றுவதற்கான ஏற்பாடுகளுக்கே அவர் ஒத்துழைக்க மாட்டார். அவர் அதுதான் சர்ச்சில் சொன்னாராம், இந்த மனிதனை காப்பாற்றுவதற்கு நாங்கள் என்ன செலவு செய்தோம் என்று யாருக்குமே தெரியாது. இவர் ரயிலில் 3rd கிளாஸில் போவார், போலீஸும் அதே மாதிரி 3rd கிளாஸில் மஃப்டியில் போய் இவருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களாம். சர்ச்சிலுடைய ஸ்டேட்மெண்ட் அது. சரி அதை விடுங்க, அதை விட்டால் எங்கேயும் அப்படியே போயிட்டே இருக்கும்.
இப்போ காந்தி தன்னைத்தானே துன்புறுத்திக்குவார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இவர் வந்து 10 பேரிச்சம்பழம் சாப்பிடுவார். காலை உணவு அப்படின்னா மகாத்மா காந்திக்கு 10 பேரிச்சம்பழம், இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டே அவருக்கு. பட்டேல் வந்து சிறைச்சாலையில் மகாத்மா காந்திக்கு உதவியாக இருக்கிறார். அவர் நினைக்கிறாரு, இந்த மனுஷன் காலையிலேருந்து எல்லாத்தையும் உயிரை விட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாரு, களைப்பாயிடுவார், 10 பேரிச்சம்பழம் எப்படி காணும் இவருக்கு? காணாது. அதனால் என்ன பண்ணலாம், 15 பேரிச்சம்பழம் வைக்கலாமேன்னு வச்சுட்டார். இவர் இப்படி யார்ட்டையாவது பேசிக்கிட்டே சாப்பிடும்போது இந்த 15 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டோன்னு வச்சார். இவர் வந்து உட்காந்த உடனே எண்ணி பார்த்துட்டு பட்டேலை பார்த்து கேட்குறாரு, என்ன 15 பழம் இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னார், ஏங்க 10க்கும் 15க்கும் என்னங்க வித்தியாசம், 5 தானே. இவர் கேட்குறாரு, ஓஹோ 5 ஒரு வித்தியாசம் கிடையாதா, 10க்கும் 15க்கும் வித்தியாசம் இல்லைன்னா இப்படி பண்ணுவோமா என்ன, இன்னிலேருந்து நான் 5 சாப்பிட்றேன், ஏன்னா 5க்கும் 10க்கும் வித்தியாசம் கிடையாது தானே, 5 ஒரு பெரிய விஷயம் இல்லை தானேன்னு அன்றைக்கி 5 சாப்பிட்றேன். ஏங்க 15 சாப்பிட்ணுன்னு பட்டேல் ஆசைப்பட்டா 5 எடுத்து வைப்பா, நான் 10 சாப்பிட்றேன்னு நிறுத்தக்கூடாதா? நீ 5 கூட்டிட்டா நான் 5 குறைச்சி என்ன பண்ணுவேன், பட்டேலை மன வருத்தப்பட வைப்பேன். இது வந்து அவருக்கு அது தியாகம். இந்த சொல்லட்டுமா, வீரம் என்பது, வீரம் கத்தி எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தர சண்டை போடுறோம். வீரம் என்பது பிறர் மீதான வன்முறை, தியாகம் என்பது தன் மீதான வன்முறை. நன்கு ஞானம் அடைந்தவர்கள் தன் மீதான வன்முறையை பிரயோகிக்க மாட்டார்கள். இன்னொருத்த உடம்பை எப்படி காயப்படுத்தக்கூடாதோ, இன்னொருத்தனை எப்படி பட்டினி போடக்கூடாதோ, இன்னொருத்தனை எப்படி அழ வைக்கக்கூடாதோ, அப்படி நம்மளையும் நம்ம அழ வைக்கக்கூடாது, பட்டினி போடக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. அதுதான் உண்மையான ஞானம் அடைந்த அடையாளம். அதுக்காக சில விரதங்கள்லாம் தவறுன்னு சொல்ல மாட்டேன். உடலில் செரிமானத்தை கூட்டுறது, உடம்பில் சில ஆற்றலை கூட்டுறது, அதுக்கு கொஞ்சம் மன உறுதியை ஏற்படுத்திக்கிறதுக்காக சில விரதங்கள் இருக்கிறது தப்பு கிடையாது. நல்ல ரத்தம் வர இங்கே குத்துறது அங்கே குத்துறது, நான் அப்படி குத்திக்குவேன் இப்படி குத்திக்குவேன்னா இதெல்லாம் அவசியம் கிடையாது. நான் குத்துறவங்களை வந்து காயப்படுத்த விரும்பலை. மறுபடியும் இவ்வளோ வன்முறையை பற்றி பேசிட்டு அவங்கள நான் ஏன் காயப்படுத்தணும், இது அவசியம் கிடையாது. இவ்வளோ தான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டு. இது தப்புன்ற வார்த்தையை கூட நான் பயன்படுத்தலை. இவை ஆன்மீகத்துக்கு அவசியம் கிடையாது. லண்டனில், சுவிட்சர்லாந்தில் இந்த மாதிரி ஒருத்தர் காவடி போட்டு தெருவில் போனார். போலீஸ் புக் பண்ணி கொண்டு உள்ளே வச்சுட்டான். நீ வந்து சமூகத்தில் பார்க்குற அத்தனை பேர் மனசுலேயும் வந்து ஒரு விதமான கலவரத்தை உண்டு பண்ணுற சார். உடம்பு முழுக்க ஒரு குத்திக்கிட்டு அதில் ஒரு தொங்கிக்கிட்டு தொட்டில் காவடி அப்படின்னு ஊர்வலமாக போனாங்க சுவிட்சர்லாந்தில். போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு உள்ளே வச்சுட்டான். நீ எல்லார் மனசுலேயும் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுற, பார்க்குற அத்தனை பேருக்கும் பயத்தை உண்டு பண்ணுற, நீ சரியான ஆள் இல்லை, கொண்டு உள்ளே வச்சுட்டான். அதனால் ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியில் இவைகளெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் பக்திக்கு அவசியம்னு சில பேர் சாதிக்கிறாங்க. இவங்க வந்து வன்முறையில் நம்பிக்கை உடையவர்கள்னு பொருள். ஆனால் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நீங்கள் இந்த மாதிரி ஆட்களை ஸ்டாப் பண்ணிங்கன்னு வச்சுங்க, நம்ம மேலே ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்கள குத்திக்கிறது எவ்வளவோ தேவையில்லைன்னு விட்டுடலாம். இப்படிலாம் பண்ணாதேன்னா நம்மளை குத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ வன்முறையை தன் மீது பயன்படுத்துகிறவர்களை நீங்கள் தடுத்தால் நம் மீது அந்த வன்முறையை செலுத்துவார்கள். அதனால் வழிபாட்டில் இது இருக்கிறது ஒரு தெளிவின்மையின் அடையாளம். கண்டிப்பாக இப்படிப்பட்ட வழிபாடுகள் அவசியமே கிடையாது.